பூரி டோப்பியம். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி வாந்தான் செய்ய போகிறோம். வாந்தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கோழி வந்து நல்லா ஃபைனாக மின்ச்சிட்டு பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒயிஸ்டர் சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ரடு இத்தான் பிளாக் பெப்பர் சாஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுங்க. மைதா மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு வச்சுங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு, இந்த மாதிரி கப்பில் 3 கப் அளவுக்கு கொதிக்க வச்சுங்க. ஸோ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்து நல்லா போன்லெஸ் பீஸாக எடுத்து நல்லா கொத்தி வச்சுங்க முதல்ல. ஸோ ஸ்வீட் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சால்ட் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிடுறேன். ஓகே, ஸ்வீட் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இதோட சாஸ்திரம் ஒயிஸ்டர் சாஸ் சொல்லுவாங்க. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட பிளாக் பெப்பர், ஓகே. ஸோ இப்போ லெமனை புழிஞ்சு விட்ருவோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பா கூப்பிட்றாரு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு ஸோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா போதும், ஜாஸ்தி வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். வந்து வாந்தான் வந்து ரெடி ஆகிடும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.